அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, மே மாதம் அன்னை மரியாவுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். இந்த நாள்ல எல்லோரும் கண்டிப்பாக தினமும் ஜெபமாலை ஜெபியுங்கள். அன்னையினுடைய நவநாளில் பங்கெடுங்கள். என்னென்ன விதங்களில் எல்லாம் அன்னையை நம்ம புகழ முடியுமோ புகழ்வோம். எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு தான். அதுதான் புனித மான்ஃபோர்ட் மிக தெளிவா சொல்வாரு. த்ரூ மதர் மேரி டு ஜீசஸ். அன்னையின் வழியாக எல்லா புகழும் நம்முடைய ஆண்டவருக்கு தான் அப்படிங்கிறத. அதனால இந்த மாதம் முழுமைக்கும் நம்ம அன்னையை குறித்து நிறைய சிந்திக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். மிக குறிப்பாக உலகெங்கிலும் இருக்கின்ற மிக முக்கியமான அன்னை மரியாவினுடைய புனித தலங்கள் எப்படி உருவானது, அங்க அன்னை எந்த மாதிரி காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறத வரலாற்று ரீதியாகவும் உங்களுக்கு பிடிச்ச விதத்திலையும் மிக தெளிவா நம்முடைய சேனல்ல பார்க்க போகிறோம். அதனால காணொலிக்கு முதல் முறையா வாரீங்க, தொடர்ந்து அன்னை மரியாவை குறித்து நம்ம நிறைய பேச இருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஃபாதர் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாதர் வளனரசு அப்படிங்கிற இந்த சேனலை வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அன்பு மக்களே, இன்னைக்கு உலகம் முழுவதும் அன்னை மரியாவினுடைய திருத்தலங்கள் ஓங்கி உயர்ந்து அன்னையினுடைய புகழை பறைசாற்றி கொண்டிருக்கின்றது. மிக குறிப்பாக லூக்கா நற்செய்தி 1:48 நாம் இவ்வாறாக வாசிப்போம். எப்படி? இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவள் என்பார்கள் என்று. இது ஒரு விவிலிய வார்த்தை. அந்த விவிலிய வார்த்தையை எந்த கிறிஸ்தவர்களும் செய்யாததை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் மட்டும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இறை வார்த்தையை நம்ம வாழ்வாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு அன்னை மரியாவினுடைய ஆலயத்திலும் நம்ம பார்க்க முடியும். உண்மையிலேயே நம்மளை தவிர வேற யாரும் இந்த இறை வார்த்தையை வாழ்வாக்க முடியாது இல்லையா? சரி, ஓகே. அது மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நிறைய புனித தலங்கள் அன்னை மரியாவுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டது. நிறைய பேர் போய் பல்வேறு குணங்களை, பல்வேறு அதிசயங்களை, அற்புதங்களை அன்னை மரியின் வழியாக நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச புனித திருத்தலங்கள் இந்தியாவில மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, அதை தாண்டி எதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுல முக்கியமான ஒரு திருத்தலத்தை குறித்து இன்று நம்ம பேச போறோம். இந்த திருத்தலத்துல முதல் சிறப்பு என்ன அப்படின்னா, இன்று உலகத்திலேயே அதிகமான மக்கள் சென்று அன்னையை தரிசிக்கக்கூடிய இடம் இந்த ஆலயம் தான். நம்ம நினைப்போம் பிரான்ஸ்ல இருக்க லூர்து அணையாக இருக்கலாம், அல்லது போர்ச்சுகல்ல இருக்கிற பாத்திமா அணையாக இருக்கலாம், அல்லது இந்தியாவுல தமிழ்நாட்டுல நம்முடைய மண்ணில் இருக்கிற அன்னை வேளாங்கண்ணி தாயுடைய திருத்தலமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வருடத்திற்கு குறைந்தது 2 கோடி மக்கள் போய்கொண்டிருக்கிற இந்த அன்னையினுடைய தேவாலயம் தான் எங்க இருக்குது? மெக்சிகோ அப்படிங்கிற ஒரு நாட்டுல இருக்குது. மிக குறிப்பாக ஒரு மலையில கட்டப்பட்டிருக்கிற புனித குவாதுலுப்பே அன்னை ஆலயம் அப்படின்னு சொல்லி. அன்பு மக்களே, இந்த அன்னையுடைய சிறப்பு என்ன? இந்த அன்னை எப்படி யாருக்கு காட்சி கொடுத்தார்? எதற்காக இன்று வரைக்கும் அந்த காட்சி கொடுக்கப்பட்ட அந்த துணி, அந்த படம், இது எல்லாவற்றையும் குறித்து இந்த காணொலியில மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அன்பு மக்களே, 1531ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி இந்த அன்னையானவள் காட்சி கொடுக்கிறாங்க. எங்க? மெக்சிகோல இருக்கிற ஒரு மலையில். இந்த அன்னை ஒரு பெரிய புனித வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு காட்சி கொடுக்கல. ஒரு குருவானவருக்கோ, ஒரு அருட்சகோதரிக்கோ, அல்லது ஒரு ஆயருக்கோ அவங்க காட்சி கொடுக்கல. ஆனா அந்த நாட்டுல வாழ்ந்த, அந்த காலத்துல இருந்த ஒரு ட்ரைபல், ஒரு ஏழை பழங்குடி நபருக்கு காட்சி கொடுக்கிறாங்க. அவங்க கிறிஸ்தவரா மாறிட்டார் ஆல்ரெடி. குறிப்பா அந்த ஸ்பானிஷ் அவங்களுடைய ஒரு நகரமாகத்தான், ஒரு நாடாகத்தான், ஒரு காலனியாகத்தான் இந்த மெக்சிகோ நாடு என்பது அன்று இருந்தது. அதனால இன்னைக்கு வரைக்கும் பெரும்பான்மையான மக்கள் அந்த ஸ்பானிஷ் பேசுவாங்க, ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்ப அங்க இருந்த அந்த நேட்டிவ் பீப்புள கிறிஸ்தவ மிஷனரிஸ் போய் அப்படியே அவங்கள கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்கள். அப்போ ஒரு நியூலி கன்வெர்ட் கிறிஸ்டியன் தான், புதிதாக மதம் மாறிய ஒரு கிறிஸ்தவர் தான் இந்த ஜூன் தியேகோ. டிசம்பர் 9ஆம் தேதி 1531. டிசம்பர் மாசம் எப்படி இருக்கும்னு தெரியும். அது எல்லாமே ஒரு குளிர் பிரதேசமான ஒரு நாடுதான். சரி, அப்போ ஒரு நாள் அந்த டைம்ல நிறைய ஆலயங்கள்லாம் கிடையாது. நம்ம ஊர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப 1531 எப்படி இருந்திருக்கும் நம்ம யோசிக்கலாம். அப்போ ஒரு மலையெல்லாம் கடந்து திருப்பலி காண வேண்டும், திருப்பலியில பங்கெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூன் தியேகோ அப்படிங்கிற ரொம்ப ஒரு சாதாரணவர், ரொம்ப ஒரு ஏழை எளிய மனிதர், இவர் திருப்பலி காண போகிறார். அப்போ ஒரு மலையை கடந்து அவர் ஒரு திருப்பலியை காண போக வேண்டும். ஆனா ரொம்ப பக்திமான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ அவர் போகும் பொழுது ஒரு மலையின் மீது நிறைய குருவி சத்தம், பயங்கரமா அந்த குருவி சத்தமே ஒரு இசை போல அங்கு இருந்திருக்கிறது. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கிறார். அங்கு மேகமூட்டெல்லாம் கூடி வருது. அங்கு ஒரு தாயானவள் காட்சி கொடுக்கிறார். அந்த தாய் ஏதோ வேற நாட்டு பெண்மணி மாதிரி இல்ல, அவங்க நாட்டு பெண்மணி மாதிரியே தான் இருக்கிறாங்க. வயிற்றுல கருவோடு இருக்கிறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, ஜூன் தியகோன் இவருடைய பெயரை அவங்க பேசுற மொழியிலேயே அழைத்து, நீ எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்ட சொல்லு, இத நீ நம்முடைய ஆயர்ட்ட போய் சொல்லு, ஆயர்ட்ட சொல்லும் பொழுது சொல்லு, நான் இந்த இடத்துல
நான் வீற்றிருந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் மகிமையை சேர்ப்பேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அதிசயங்களை அற்புதங்களை நான் செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவரு ஒரு சாதாரண மனிதர். அந்த காலத்துல ஒரு ஆயரை சந்திக்க போறார். அதுவும் எனக்கு இப்படி ஒரு காட்சி கிடைத்தது, இப்படி உங்ககிட்ட நான் சொல்ல வந்திருக்கிறேன், அந்த தயக்கத்தோட போறார். ஆயருடைய பெயர் ஜுவான் தி சம்ராகா அப்படிங்கிற ஒரு பெயர். அவர்கிட்ட போய் நிக்கிறாரு, கதைய சொல்றாரு. அவர் நம்பியிருப்பாரா? நம்பல. அவர் சொல்றாரு எனக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஆளு பிஷப்ட இருந்து திரும்ப வராங்க, தேடி பாக்குறாங்க, அம்மா காணோம். அப்போ திரும்பியும் அம்மா திடீர்னு அங்க காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுத்த உடனே இவர் சொல்றாரு, பிஷப் இப்படி வந்து ப்ரூஃப் கேட்காரு, என்ன செய்ய, நீங்க வேற யாரையாவது அனுப்புங்களேன், ஒருவேளை எண்ணி நம்பலன்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஆளு, ஒரு படிச்ச ஆளை நீங்க அனுப்புனீங்கன்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது, இல்ல இல்ல நீ தான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து மறைஞ்சிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி திரும்பியும் இவரு போறாரு. போக இடத்துல பிஷப்புக்கு என்னப்பா இவன் இப்படி பேசிட்டு இருக்கான், ப்ரூஃப் கேட்டனே எங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இதான் அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் கதை முடிக்கிறாப்ல. சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பிஷப் இந்த ஜுவான் தியோவை அனுப்பிடுறாரு. அனுப்புனதுக்கு அப்புறம் பிஷப் என்ன செய்யறாரு, இது யாரு என்ன அப்படின்னு சொல்லி பின்னால ஒரு வேலையாளர் அனுப்பி பார்க்க சொல்றாரு. பார்க்கும் பொழுது இவர் போற இடத்துலயே திடீர்னு மறைஞ்சு போயிட்டாப்ல. அப்போ அவங்க ஃபாலோ பண்ணவங்களும் கரெக்டா ஃபாலோ பண்ண முடியல, என்ன நடந்து அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. வந்து இந்த பிஷப் என்ன சொல்றாங்க, ஆயரே நாங்க தேடி போனோம், அவர் பின்னாடியே போனோம், திடீர்னு பார்த்தா அவர் காணோம், மாயமா இருக்கு, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, இத எப்படி நம்ப என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. இப்பதான் நம்ம கிளைமேக்ஸ் வர போறோம். இவர் ஆல்ரெடி அன்னை மரியாவை அந்த இடத்த அவாய்ட் பண்ணணும், நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம சொன்னா அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, இந்த அம்மா நம்மள விட மாட்டேங்கிறாங்க, நீ தான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஏன் இதை போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவாய்ட் பண்ண நினைக்கிறாரு. ஆனா அன்னைக்கு அவர் கூட இருந்த அவருடைய மாமனாரு நோய்வாய்ப்பட்டிருந்தாரு, இறக்கின்ற அளவுக்கு போயிருந்தாரு. அப்ப அவருக்கு என்ன, கடைசியா அவருக்கு ஒரு நோயில் பூசல் கொடுக்கணும். அப்ப அந்த மலையை கடந்துதான் ஒரு ஃபாதரை நம்ம போய் கூப்பிட போனோம், அவங்களுடைய பங்கு அங்கதான் இருக்கு, கூப்பிட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட போறாரு. ஆனா தனக்குள்ள ஒரு சந்தேகம், இப்போ நம்ம போகும்போது இந்த தாய் வந்து நம்ம வேலையை கெடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வேற ஒரு வழி எடுத்துட்டு இந்த ஜுவான் தியோவுக்கு போறாரு. ஆனா வேற வழியை எடுத்து போகும்போதும் அங்கேயும் அன்னை மரியா தோன்றாங்க. தோன்றி, மகனே நான் உனக்கு இருக்கேன், நீ மறந்துட்டியா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட மாட்டேன் நீ நினைக்கிறியா, நீ கவலையே படாத, உன்னுடைய மாமன் இப்பொழுதே நலமடைந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு கூட கொஞ்சம் ஒரு பயம், பதற்றம். என் மாமா உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது இந்த அம்மாக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற பிறகு கூட கொஞ்சம் அவருக்கு ஒரு பயம். சரி ஓகே இவங்க சொல்ற வேலையை நம்ம செய்வோம் அப்படின்னு அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்குது. அது வரைக்கும் எப்படியாவது இதை அவாய்ட் பண்ணணும், நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, நமக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் அப்படிதான் நினைச்சிருப்போம். அதே போலதான் அவர் நினைக்கிறாரு. அப்ப இதுதான் நடந்தது. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, சரி இன்னைக்கு நீ ஆயட்ட போய் சொல்லணும், இங்க கோயில கெட்டு நீ. அப்ப இவங்க நினைச்சிருப்பாங்க, அவரு ப்ரூஃப் கேட்காரு, நீங்க நான் தான் போகணும்னு சொல்றீங்க, ஒரு நல்ல ஆளையாவது அனுப்பலாம் நீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன், நீ போ மலையில இன்னும் கொஞ்சம் மேல ஏறிப்போ, நான் சொல்ற இடத்துக்கு போ, அங்க நிறைய ரோஜா மலர்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இவருக்கு இது விண்டர் டைம், அதாவது குளிர்காலம். இந்த குளிர்காலத்துல எப்படி மலர்கள் கிடைக்கும், அது வந்து மலையில, இந்த மலர்களுக்கான எந்த செடியுமே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, நீ போ அப்படின்னு சொல்றான். நீ அங்க போயிட்டு இந்த டிரைபல்ஸ் எல்லாம் மேல ஒரு துணி அணிவாங்க, குறிப்பாக சாக்கு துணி. அந்த சாக்கு துணி விண்டர் டைம்ல குளிர்காலத்துல அணியக்கூடிய துணி, நீ அதுல அந்த பூவெல்லாம் எடுத்து கொண்டு போய் நீ ஆயருக்கு கொடு அப்படின்னு சொல்றாங்க. இவரும் சந்தேகத்தோட போறாரு. அங்க பார்த்தா நிறைய பூக்கள் அங்க பூத்து கிடைக்கிறது. இவருக்கு நம்பவே முடியல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பூவுக்கும் அந்த இடத்திற்கும், அதாவது அந்த பகுதிகளில் அந்த பூ அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பூவுக்கும் அந்த இடத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா அந்த குளிர்காலத்துல நிறைய பூ பூத்து இருக்கிறது. அப்ப நீ இதை எடுத்துட்டு போ, ஆயருக்கு புரிஞ்சிடும், இதுதான் நான் கொடுக்குற ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. அப்ப இவரும் எல்லா பூவையும் தன்னுடைய உடல்ல அந்த மூடி இருந்த அந்த சாக்கு துணியில அள்ளி கட்டுறாரு. கட்டிட்டு போறாப்ல. போய் ஆயரை கூப்பிடுறாப்ல. திரும்ப ஆயர்ட்ட அதே சொல்றாரு, ஆயரே அதே மலையில அதே தாய் மீண்டும் சொல்றாங்க, இங்க ஒரு ஆலயத்தை கட்டி அவங்களுடைய மகிமைக்காகவும், நிறைய பேருடைய ப்ரொடெக்ஷன், அன்பை வெளிப்படுத்துவதற்காகவும், பாதுகாப்பை கொடுப்பதற்காகவும் அந்த தாய் எங்க ஒரு ஆலயம் கட்ட சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் உன்கிட்ட சொன்னேன்ல ப்ரூஃப் எங்க, நீ கேட்டல ப்ரூஃப் எங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இவர் கொண்டு வந்த பூவை அப்படியே கீழே செதற விடுறாரு. பூ அப்படியே விழுந்துகிட்டே இருக்குது. விழ விழ அந்த தாயினுடைய படம் அந்த சாக்கு துணி, இவர் மீது போடப்பட்டிருந்த அந்த சாக்கு துணியில அப்படியே பதிஞ்சிருக்கிறது. இத பார்த்த ஆயருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். உண்மைதான், ஏதோ ஒரு தாய் இல்ல, இது நம்முடைய தாய், இந்த உலக மக்கள் அனைவருக்குமான தாய், ஆண்டவரை பெற்றெடுத்த தாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழங்கால் நின்று அவரால் என்ன செய்யணும் தெரியல. வேகமா இந்த காட்சியானது நம்பப்படுகிறது. உடனடியாக அந்த கோயில அந்த இடத்துல ஒரு சின்ன ஆலயம் கட்டப்படுகிறது. நாளடைவில் இந்த செய்தி எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிக்குது. கூட்டம் அள்ளம்போது இப்பவே நான் சொன்ன 2 கோடி அப்படின்னா அந்த டைம்ல எவ்வளவு பேர் போயிருப்பாங்க. அவ்வளவு மக்களும் அங்க பதறி அடிச்சுட்டு போறாங்க. எல்லாரும் பாக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடமே அன்னையுடைய பாதுகாப்புக்குள்ள வருது. வந்தவங்க எல்லோரும் அன்னையுடைய ஆசீர்வாதத்தை, அதிசயத்தை, அற்புதத்தை, குணத்தை பெற்றுட்டு போறாங்க அப்படிங்கிறது மீதி உள்ள வரலாறு. அன்பு மக்களே, இப்போ இந்த படம்
எப்படி இங்கு வந்தது, யாராவது வரைந்தார்களா அப்படின்னா பல ஆய்வுக்கு இந்த துணி உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது யாராலும் வரையப்பட்ட, அப்படியே வரைந்தாலும் எதை பயன்படுத்தி இதை வரைந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் அறிவியலால் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை அப்படின்னே சொல்றாங்க. நாளடைவில் இந்த படம் இருக்கிற இடத்துல ஒரு முறை தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்து ஏற்பட்ட பிறகு கொஞ்சம் டேமேஜ் ஆயிருமோ அப்படின்னு பயந்து அதை இன்னும் ஒரு பெரிய ஆலயத்துக்கு இன்னும் பாதுகாப்பான இடத்துல இன்னைக்கு நம்ம போனா கூட பார்க்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சில காணொளிகளை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளால பார்க்க முடிகிறது. ரொம்ப இதா அந்த துணியானது அதான் மெயின் ஆல்டர்ல வைக்கப்பட்டிருக்கிறது. அது புல்லட் ப்ரூஃப் அந்த கிளாஸால மூடப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த துணிக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு, ஏன்னா எதுவும் டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த துணியை இன்று வரைக்கும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய கத்தோலிக்க திருவையிலே. அன்பு மக்களே, இந்த புனிதை குவாதுலுப்பே அன்னையை பற்றி அங்கும் இங்கும் நம்ம நிறைய தெரிஞ்சிருப்போம். இதுதான் முக்கியமான முழு வரலாறு. இந்த அன்னையிடம் கேட்ட அனைவரும் பெற்றுக் கொள்கிறார்கள். அன்பு மக்களே, இந்த தாய் திக்கற்றவர்களை கைவிட மாட்டார். யாரெல்லாம் இந்த தாயிடம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியவர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜெபம் உண்டு, மிகவும் இரக்கமுள்ள தாயே. எத்தனை பேருக்கு தெரியுமா? டெய்லி சொல்லுவீங்களா? டெய்லி சொல்லுங்க அந்த ஜெபத்தை. மிக குறிப்பாக தூங்குவதற்கு முன்பாக ஒரு நேரமாவது இந்த ஜெபத்தை சொல்லுங்க. அதுல ஒரு வரி வரும், மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம், உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெபம் போகும். அப்படியே நமக்கு அவ்வளவு தியாலஜிக்கலா இருக்கும், அவ்வளவு பிப்ளிக்கலா இருக்கும். அவ்வளவுக்குள்ள நம்ம இதய பூர்வமா நம்ம சொல்லும் பொழுது நம்ம கேட்கிறது நடக்கும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த தாய் அன்னை மரியாவிடம் கேட்கின்ற எந்த ஜெபமும் வீணாக போனது கிடையாது. இதை நான் என்னுடைய வாழ்க்கையில பலமுறை பார்த்திருக்கிறேன். என் கூட இருக்கிற நீங்களும் பலமுறை பார்த்திருப்பீங்க. அதனால இந்த காணொலியில இந்த குவாதுலுப்பே அன்னையிடம் யாராவது இதுக்கு முன்னாடி ஜெபிச்சிருக்கீங்க, ஜெபிச்சு ஏதாவது ஆசீர்வாதத்தை அதிசயத்தை நீங்க பெற்றிருக்கீங்க அப்படின்னா நாங்க தெரிஞ்சு கொள்ளலாமா? கீழே கமெண்ட்ல எழுதுங்க. அதே போல இதான் புதுசா தெரியும் ஃபாதர், இனி நான் இந்த அன்னையிடம் ஜெபிப்பேன், இந்த அன்னையிடம் கண்டிப்பாக நான் ஜெபிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே கமெண்ட்ல எழுதுங்க. எல்லோரும் இந்த தாயை குறித்து மற்றவர்களோடு பேசுவோம், நம்முடைய குழந்தைகளோடு பேசுவோம். குறிப்பாக இந்த நாட்கள்ல விபிஎஸ் நடக்கும் இல்லையா? அதனால விபிஎஸ் டீச்சர்ஸ் இந்த நிகழ்வை, இந்த வரலாற்றை, இந்த அற்புத நிகழ்ச்சியை உங்க பிள்ளைகளோடு சொல்லிக் கொடுங்க. மிக குறிப்பாக இந்த பாட்டி தாத்தா நம்முடைய சேனலை நிறைய பாக்குறீங்க, உங்க பேரன் பேத்திக்கு சொல்லிக் கொடுங்க. சரியா? அதனால உறக்க சொல்வோம், மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பு மக்களே, இந்த மாதத்துல அன்னை மரியாவை குறித்து நம்ம நிறைய பேச போறோம், ஏற்கனவே சொல்லிருக்கோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிருங்க, மறந்துடாதுங்க. கண்டிப்பா மற்றவர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை இணைந்து வருவோம். அதுவரையில விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.